வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து டே இன் மை லைஃப் தான். மீன்ஸ் 2 days vlog வந்து நான் ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ண துணி எல்லாமே இருந்துச்சு, மடித்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரௌனி வந்து உட்காந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு. அதுதான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கான், எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுவான். இப்போவும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன். நார்மலாக ரெகுலராக பண்ணுற மாதிரி பூஜை தான். அதுக்கப்புறமா டி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தானா. சரி அப்படின்னு கொஞ்சம் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா, டியோ அப்புறமா சிண்டுவை காட்டி பாருங்கள். பாசத்தொல்லை தாங்கல ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வெளியே போன சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து ரோட்டில் இந்த நிறைய நாய்ங்க இருந்துச்சு, குட்டி நாய்ங்க. ஸோ பிஸ்கெட்டெல்லாம் வாங்கி போட்டுட்டதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பினோம். எங்கேயும் இல்லைங்க, விஷால் மார்ட் தான் போயிருந்தோம். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட் அதுவெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போது இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சதுனாலே வந்து பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம். என்கிட்ட பெயிண்ட் எல்லாமே இருக்குது, அக்ரைலிக் பெயிண்ட் எல்லாமே இருக்குது. பட் ப்ரஷஸ் எல்லாமே வந்து இதாகிடுச்சு. ஸோ புதுசாக வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். எனக்கு வந்து அதிகமாக கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கடையில் தான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே நானும் டி வந்து கிளம்பிட்டோம். யஷ்வந்த்புரா தான் வந்து போயிருந்தோம். போகிறப்பவே டிஃபன் பண்ணல. ஸோ அங்கேயே வழியில் வந்து உடுப்பி ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். ஸோ நிறையா ஃபிஷ்ஷுங்க இருந்துச்சு. நான் வந்து ஒரு சில மட்டும்தான் வாங்கினேன். எனக்கு வந்து அங்கே இருக்க நிறைய ஃபிஷ் வந்து பேரே தெரியாது. பட் எனக்கு புரிஞ்சது வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா அங்கேயே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே வாங்கிட்டேன். ஆனால் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் அங்கே வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ப்ரோ ப்ரோ ಹಾಯ್ நீ ஹெல்ப் பண்ணுறியா? எங்க ಫ್ರಾಡ್ ಏನೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಏನುವೆ அச்சோ, இங்கெல்லாம் அங்கே அப்படியே விட்டுட்டு அங்கே போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காடா. ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆಪರೇಷನ್ ಫ್ರಾಮ್. வீடெல்லாம் குப்பையாக இருக்குடா, வீடெல்லாம். திட்டமாட்டியாடா நீ? என்ன திட்டமாட்டியா? ಏನು ಮಾಡ್ತಿ? ಅರೇಂಜ್ ಮ್ಯಾರೇಜ್ ಆಗಿರಿ, ಸ್ವಲ್ಪ ಬೋರ್ಡ ಹೊಡೆದಿರುವೆ. ನಮ್ಮ ನಿಮಗೆ ಮಡಿಗಳ ಮನೆ ಅಂತ க்ளீனாக தான் இருந்துச்சு. இப்போதான் ಅದ್ರ ಏನು ಮಾಡ್ತೀಯಾ? ப்ராம்ப்டாக சொல்டா, க்ளீனாக இருந்துச்சா இல்லையா வீடு இன்னைக்கு? ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಲ್ವಾ, ಅರೇಂಜ್ ಮ್ಯಾರೇಜ್ ಆಗಿದ್ದಿದ್ರೆ ಬೋರ್ಡ ಮೇಲೆ ಹೊಡೆದಿರುವೆ. ನೀನು ನಮ್ಮನ್ನು ಹೇಳಿದ್ದು ಮನೆ ಅಂತ. ಲವ್ ಮ್ಯಾರೇಜ್. நீ ப்ராம்ப்டாக சொல்லி இதெல்லாம் யார் பண்ணது? இப்போ ಏನು இந்த மாதிரி குப்பையெல்லாம் நீ தானே பண்ண? இங்கே பார். ಸಾಕು ನಡಿ, 3 ಪೀಸ್ ಆಯ್ತು ಈಗ. prawn. Why bro? Huh? Why? ಪ್ರೋಟೀನ್ ಜಾಸ್ತಿ ಆಗಲಿ ಅಂತ ಅವಾಗ ಕುಕ್ಕರ್ ಕಮ್ಮಿ ಮಾಡ್ತೀಯ ಅಂತ. Very bad husband, I know. ಬ್ಯಾಡ್ ಆಗಿರತ್ತೆ, ಸನ್ಸೆಟ್ ಆಗಿದೆ. ಆಮಾ ಗುಡ್ ಆಗಿದ್ದಿದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತಿರಲಿಲ್ಲ.
ಬೇರೆ ಮನೇಲೆಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳು ತಂದು ಹೆಣ್ಮಕ್ಳು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ அதெல்லாம் கிடையாது போடா. எங்க அப்பா தான் க்ளீன் பண்ணுவாங்க வீட்டில். ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ ಇವಾಗ ನಾನು ಬಿಟ್ಟಾದ್ಮೇಲೆ ಅವು ಹೇಳ್ತಾಳೆ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಮಾಡ್ತಿತ್ತು ನೀನೇನೇ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಅಂತ. ಏನು ಹೇಳ್ತೀಯ பண்ணு. கீழே பார் ப்ரௌனி. நியூ ஃபோன் வாங்கிட்டு ட்ரீட் கொடுக்குறான் இன்னைக்கு இல்லையாடா? நியூ ஃபோன் நியூ ஃபோன்ல ட்ரீட் கொடுத்தாரு. எப்படி இருக்கு தெரியுமா வீடியோ? எனக்கு என்னன்னா எனக்கு ஐஃபோன் வாங்கித்தாடா. இப்போ லான்ச் ஆயிருக்கு. சரி நீ மட்டும் ஃபோன் வாங்கினே. ಹೌದು ಅವೇ ತೆಗಿಬೋದೇನ ಕಣ ಅಮ್ಮೂಳೆ ನೀನು ತೆಗಿಸ್ತಾರೆ. ಏನು ಬ್ರೋ ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ತಲೆಯಿಂದ ಮೀನು ತಂದ್ಬಿಟ್ಟು ಆಡ್ದವಲ್ಲ. ತಲೆನೇ ಇಲ್ವಲ್ಲ ಅವಕ್ಕೆ. ನೆತ್ತಿ ಮೀನು ಎಲ್ಲ ಇದು ತಲೆ ಇಲ್ಲ ಮೀನಿಗೆ ತಲೆನೇ ಇಲ್ಲ. ಗಲೀಜ್ ಅಲ್ಲ ನಾವು ತೂಕ ಹಾಕ್ಬೇಕಾದ್ರೆ 6 ಮೀನು ಲೆಕ್ಕ ಹಾಕ್ತಿದ್ದೆ. ಹಾಫ್ ಕಿಲೋ ಅನ್ನ ಹಾಫ್ ಕಿಲೋನೇ ಬಟ್ 6 ಮೀನು ಅವ್ನು ಕೊಟ್ಟಿರೋದೆಷ್ಟು 5 ಮೀನು 4 ಅಲ್ಲೊಂದು ಕಮೆಂಟ್ ಮಾಡು. ಕಮೆಂಟ್ ಏನಪ್ಪ ಮಾಡೋದು. ಸೊ ಮತ್ತೆ ಅವ್ನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಯಾಕೆ ಒಂದು ಮೀನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳೋಕ್ಕಾಗ್ತದೆ. ಈಗ ನಾನು ಓಕೆ ಇದು ಪಿಚ್ಚು ಅಂತ ಐತೆ ಹಳೆ ಮೀನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಯ್ 5 ಅಷ್ಟು ಕೊಟ್ಟಿರೋದು 6 ತಾನೇ ಲೆಕ್ಕ ಹಾಕಿದ್ದವನು. ಒಂದು ಅಲ್ಲೇ ಹೋಗ್ಬಿಟ್ಟ ನೋಡಿ ಏನು ಮೋಸ ಮಾಡ್ತಾರೋ ಅವರು. ಮೊಟ್ಟೆ ಹಾಕೋ ಮೊಟ್ಟೆ ಐತೆ ಮೊಟ್ಟೆ ಎಷ್ಟಿದೆ ನೋಡೋಕ್ಕೆ. வெயிட்டிங் ப்ரோ. ಮೊಟ್ಟೆ ಹಾಕೋದು ஆக்சுவலி நெத்திலி குழம்பு தான் பண்ணேன். அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். ப்ரான் வந்து அன்றைக்கி பண்ணேன். நான் நார்மல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நெத்திலி மீன் வந்து ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இது எல்லாமே கிடைக்காது. இந்த மாதிரி யஷ்வந்த்புரம் அந்த மாதிரி மார்க்கெட் போனால் தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா பாங்கடா ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். அதில் வந்து முள் அதிகமாக இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே பண்ணிட்டு வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் அதோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்னென்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கும் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டான். இதுக்கு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லியிருந்தானா சரி ஒன்று வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். பொண்ணு பாருங்கள் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சாப்பிடாம வீட்டில் இன்னைக்கு ஆனால் காரம் இருந்துச்சு. அப்புறமா ஃபிஷ் வந்து முள் இருக்கும் இல்லையா, அதனால தான் வந்து நாங்கள் கொடுக்கல. சிண்டுக்கு வந்து சிக்கன் வந்து பாயில் பண்ணி கொடுப்போம். அப்புறமா ஹெக் மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ இவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் யூ டீஸ் லவ் யூ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.